அவர் இப்போ டைரக்டர் மிஸ்கின் இருக்கார்ல, அவர் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ மியூசிக் போடுறாரு. டைரக்டர் மிஸ்கினே போடுறாரா? சந்தானத்தோட நீங்க டிடி ரிட்டர்ன்ஸ்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பெருசா ஒரு படம் எதுவும் போகல. மிஸ்கின் சார் பத்தி ஃபர்ஸ்ட் டைம் மியூசிக் போட்டுருக்காரு, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது ஐடியா இல்லை, நம்ம அவரை பத்தி நமக்கு ஐடியா இல்லை ப்ரோ. ஏதோ லியோல் நடிச்சாப்புல தளபதி படத்துல. பட்டி ராமசாமி அது என்ன சொல்றது, காமெடி ஜானரா இருக்கு. பட் என்ன சொல்றது, பண்ண காமெடியே திரும்ப திரும்ப பண்றாங்களோ அந்த ஒரு இதுலயே எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. கொடுக்கும்போது அவருக்கு நல்லா ஹிட் ஆகுது. கொஞ்சம் அந்த ஹீரோயிசம் அவாய்ட் பண்ணிட்டு ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியில் இறங்கினார்னா இன்னும் பெட்டராக இருக்கும் மூவிஸ் எல்லாமே அவரோடது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மிஸ்கின் சாரோட டிவில் படமும் சந்தான சாரோட படமும் அது. அந்த படத்தில் நீங்கள் எந்த படத்துக்கு போகுது? சந்தானம் சார் படம் தான். எதனால்? அவர் தானே காமெடி கிங்கு. நாளைக்கு ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் சொல்ல சந்தானம் சார் படம் தானே போவேன். அவர் தானே கொஞ்சம் ஃபார்மில் இருக்காப்புல. காமெடினா கொஞ்சம் அவர் நல்லா ரசிக்கலாம். அவரை பார்த்து என்டர்டெயின் பண்ணுவார் படத்தில். படம் நல்லா இருக்கும், கதை நல்லா இருக்கும், நல்லா இல்லை என்டர்டெயின் பண்ணுவார் படத்தை. அதனால தான் மிஸ்கின் சார் பற்றி ஃபர்ஸ்ட் டைம் மியூசிக் போட்டுருக்காரு, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது ஐடியா இல்லை, நம்ம அவரை பற்றி நமக்கு ஐடியா இல்லை ப்ரோ. ஏதோ லியோல் நடிச்சாப்புல தளபதி படத்தில். ஸோ பார்த்தோம், ஆக்டிங் நல்லா இருந்தது. சைக்கோ படம்லாம் பார்த்தோம், அவ்வளோதான் தெரியும். அதுக்கு மேலே நமக்கு அவ்வளோ அனுபவம் இல்லை அவர் மேலெலாம். சந்தானம் மூவிக்கு தான் ப்ரோ போகலான்னு இருக்கேன். ஏன் ப்ரோ? எனக்கு பர்சனலாக சந்தானம் ரொம்ப பிடிக்கும். எல்லாரோட மூவிஸ் எல்லாமே பார்ப்பேன். ஸோ அதனால் போகலான்னு ஒரு இதுதான். சந்தான படத்தோட இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்தீங்களா, எப்படி பார்க்கணும்? ஃபன்னு தான் ப்ரோ. எல்லாமே நம்ம தான் A1 கண்டினியூஸாக கொடுத்துருக்க படம் எல்லாமே வந்து காமெடிஸாக கொடுக்கும்போது அவருக்கு நல்லா ஹிட் ஆகுது. கொஞ்சம் அந்த ஹீரோயிசம் அவாய்ட் பண்ணிட்டு ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியில் இறங்கினார்னா இன்னும் பெட்டராக இருக்கும் மூவிஸ் எல்லாமே அவரோடது. ஆக்சுவலாக வந்து மிஸ்கினோட ஃபேன் நான். இருந்தாலும் வந்து நான் இன்னும் இதோட ரிவிலோட இன்னும் ட்ரைலர்ஸ் எதுவுமே பார்க்கல. ஸோ அதை பற்றி எனக்கு இன்னும் கிளியரன்ஸாக தெரியல. எஸ். அவர்கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ப்ரோ நிறைய விஷயத்த. ஏன்னா வந்து அவரோட நாலேஜே வந்து சொல்ல முடியாத அளவுக்கு தான். ஏன்னா அவரோட திங்கிங்கே வந்து ஒரு சைட்லேருந்து மட்டும் இருக்காது, ஒரு 5 to 10 சைட்ஸ்லேருந்து அவர் யோசிப்பார் எல்லாத்தையுமே. ஸோ வந்து மூவிஸில் வந்து நல்லபடியாக கொடுக்கலாம். அது எந்த மாதிரி கண்டென்ட்ஸில் வரும்னு தெரியல. மேபி இன்னும் நான் ட்ரெய்லர் பார்க்காதனால அதை பற்றி நல்லா கரெக்டாக சொல்ல முடியல. மிஷ்கின் சாரோட டெவிலுக்கு தான். எதனால? ஏன்னா சந்தானத்தோட நீங்க டிடி ரிட்டர்ன்ஸ்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பெருசா ஒரு படம் எதுவும் போகல. எப்படி சொல்றது, ட்ரெய்லர்லாம் நல்லா இருக்கு. பட் ஆடியன்ஸ் வந்து எப்படி சொல்றது, ஒரு டிசப்பாயிண்டடோட தான் போறாங்க. கிரிஞ்சுன்னு அந்த மாதிரி சொல்றாங்க. காமெடி ரொம்ப எடுப்பட மாட்டேங்குது. ஏதாவது 1-2 சீன் நல்லா இருக்கு. பட் மிஷ்கின் சார் எப்படி சொல்றது, இந்த ட்ரெய்லரு இப்போ கூட ஒரு சின்னதாக ஒரு சீன் விட்டுருந்தாங்க, விதார்த் அண்ட் அவங்களோட கொலீக் பார்த்து ஒரு சீன் மாதிரி. அந்த சீன் ரொம்ப ஹைப்பாக போயிட்டு இருக்கு. ஸோ ட்ரெய்லரும் நல்ல கொஞ்சம் த்ரில்லராக இருந்தது. அதுவும் இல்லாமல் மிஷ்கின் சார் பற்றி சொல்ல வேணாம், அவர் எடுக்கிறதே ஒரு மாதிரி சூப்பராக எடுப்பார். ஸோ அவர் படம் பிசாசுலேருந்து அவர் எடுத்த எல்லா படமே ஓனாய் மாட்டுக்குட்டியும் நீங்கள் பார்த்துருக்கலாம். சேரன் சார் நடிச்ச படம், அந்த படம் பேர் என்ன மறந்து போச்சு, அந்த படமும் சூப்பராக இருக்கும். ஸோ அவரோட டெவில் படத்துக்கு தான் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் மியூசிக் போட்டிருக்காரு, அதை பற்றி நீங்கள்? நல்லா இருந்தது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் அவங்க தான் போட்டிருக்காங்களா, நான் பார்க்கல. ஏன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது அந்த ட்ரெய்லர். எப்படி சொல்கிறது, நான் ஆக்சுவலாக ஃபுல்லாக சவுண்ட் வச்சு தான் பார்த்தேன் ஹோம் தியேட்டரில். ஸோ பங்கமாக இருந்ததுன்னு தான் சொல்லலாம். அது டெவிலுக்கு தான் மோஸ்ட்லி எக்ஸ்பெக்டேஷன்லாம் இருக்கும். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூட அந்த படம் தான் சொன்னாங்க ரெக்கமெண்ட் பண்ணுறதுன்னா. வடக்குப்பட்டி ராமசாமி அது என்ன சொல்கிறது, காமெடி ஜானராக இருக்குது. பட் என்ன சொல்கிறது, பண்ண காமெடியே திரும்ப திரும்ப பண்ணுறாங்களோ அந்த ஒரு இதுலேயே எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வடக்குப்பட்டி ராமசாமி பெருசாக யாரும், என்னோட கெஸ் படி பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி, ஏன்னா இப்போலாம் யாரும் காமெடி பெருசாக இது பண்ணுறதில்ல. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் யூனிக் ஃபேஸை பார்க்குறத விட எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல தரமான படம் கொடுக்கறது பார்க்குறது தான் இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் மோஸ்ட்லி டெவிலுக்கு நிறைய வியூஸ் வரும்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் விதார்த் உங்களுக்கு லாஸ்ட் மூவிலேயே சூப்பராக பண்ணியிருந்தாரு. ஸோ பூர்ணா சொல்ல வேணாம், அவங்களும் ஒரு நல்ல ஆக்ட்ரஸ் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜிகர்தண்டா XXXல போலீஸ் ரோல் பண்ணியிருந்தாரு, அவரும் அந்த மூவியில் பண்ணியிருக்காரு. அவரும் சூப்பராக நடிப்பார். ஸோ மூவி அதுதான் நான் இன்ட்ரெஸ்டாக இருக்கேன். அந்த படம் தான் நான் பார்ப்பேன். தேங்க்யூ. சந்தானம் படத்துக்கு தான் போவேன். ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்தே சந்தானம் மூவி காமெடி அதை பார்த்து அதில் இம்ப்ரெஸ் ஆகி சந்தானம் மூவி தான் போகணும். காமெடி எப்படிலாம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக பெஸ்ட்டாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ புக் பண்ணிட்டீங்களா? இல்லை, இனிமேல் தான் புக் பண்ணணும். கண்டிப்பாக போய் பார்ப்பீங்களா? கண்டிப்பாக பார்ப்போம். காமெடி கண்டென்ட் கொடுப்பேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சவர் மிஸ்கின்னா ரைட்டுன்னு கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு அவர் இல்லை, அவர் தம்பிங்கும் போது அவர் புதுமுகமாக இருப்பார். கண்டிப்பாக நான் அப்போ ஃபஸ்ட்டு காமெடி கண்டென்ட்டு சந்தானத்துக்கு தான் ஃபஸ்ட்டு பார்ப்பேன். நெக்ஸ்ட்டு அவர் மியூசிக் எப்படி பண்ணியிருக்காரோ அதுக்கு ரெண்டுமே போவேன் நான். ஃபஸ்ட்டு அதில் படத்தையும் போய் இது ரெண்டும் பார்த்துட்டு ரிவ்யூ கொடுக்குறதுனா அது ரெண்டு முக்கியமாக மியூசிக் இது நல்லாயிருக்கும். அது கண்டிப்பாக அதுக்கு தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன்.
அவர் இப்போ டேரக்டர் மிஸ்கின் இருக்கார்ல, அவர் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ மியூசிக் போடுறாரு. டேரக்டர் மிஸ்கினே போடுறாரா? மியூசிக் பண்றாரு, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவரும் மிஸ்கின் பண்ணுறாரு. அதான் நான் ஆச்சரியமாக பார்த்தேன். நிறைய பேர் சொன்னாங்க, நீங்களும் கேட்டீங்க. சரி ரிவ்யூ எடுக்குமே ஓகேண்ணே. ஃபஸ்ட்டு பண்ணுறதுனால பரவாயில்ல, டேரக்டர் பண்ணிட்டு இருந்தாரு, இப்போ மியூசிக் பண்ணுறாருன்னா பாராட்ட வேண்டிய விஷயம் தான். படிப்படியாக போகிறதால நல்லது தானே அது. நிறைய ஆக்ட்ரஸ் எல்லாமே இப்போ சிம்பு, சிவகார்த்திகேயன், நிறைய ஆக்ட்ரஸ் எல்லாமே இப்போ எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. சினி ஃபீல்டுன்னா ஒன்றுமே பார்க்கக்கூடாது ப்ரோ, எல்லாமே பார்க்கணும். அப்போ தான் நம்ம ரொம்ப டாப்பில் வர முடியும். இந்த சந்தானம் சாரோட படத்தோட டைரக்டர் வந்து முன்னாடி டிக்கிலோ நான் பண்ணாரு. சரி. இப்போ வந்து சந்தானம் சார் கூட வடக்கு ராமசாமி பண்ணாரு. சரி. உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் எந்த அளவுக்கு இருக்கு? ஏன்னா அந்த படத்தை பார்த்துருப்பீங்க டிக்கிலோ. ஆமாம். திருப்பி அதே காம்போ இந்த படத்துல சேர்றாங்க. டேரக்டரே சேர்றாரா? இல்லை டேரக்டர் ரைட்டு. ஆனால் படம் வந்து நல்ல காமெடியாக காமெடியை நல்லா சூப்பராக கொடுக்கணும். ஃபஸ்ட்டு சந்தானம் காமெடியாக நடிச்சிட்டு இருக்கும்போது சூப்பராக இருந்தது. ஆனால் இப்போ படத்தில் ஹீரோ நடிக்கும்போது 2-3 படம் நல்லா வந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் டல்லாகிடுச்சு. ஆனால் நான் இன்னும் நல்லா காமெடிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்தானா நல்லா வருவார், படமும் நல்லா இருக்கும்.